அங்கே இருப்பாங்க, வண்டி இருக்கு, அப்பா போய் பார்க்கலாம். இதாம்பா வண்டி, கொஞ்சம் சுற்றி பாருப்பா. சரிப்பா, நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். பொத்து பொத்துன்னு சவுண்டு கேட்குது. ஆக்சிலேட்டர் பிரேக் மாட்டம் இருக்குது. ஒன்றும் சரியில்லையா வண்டி. ஆனால் முன்பக்கம்லாம் நல்லா இருக்கு, பின்பக்கம் அடி வாங்கி இருக்கு. அண்ணே ஓனர் வராரு, எதா இருந்தாலும் ஓனர்கிட்ட பேசிக்கோங்க. என்னண்ணே வண்டி பக்கம் வந்திருக்கீங்களா? இருங்கண்ணே வரேன். அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி ஐயா. இவருக்கு தானே வண்டி? ஆமாண்ணே, வண்டி பார்க்க வந்தா என்ன ரேட்டுக்கு தரீங்க? ரேட்லாம் முன்ன பின்ன பேசிக்கலாண்ணே. வண்டிலாம் நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு. ஆமாண்ணே, சூப்பர் கண்டிஷன்ல இருக்குண்ணே, பார்த்தனே. என்ன பாக்ஸ்லாம் இப்படி அடி வாங்கியிருக்குது? வண்டிக்கு ஏதாச்சும் வேலை இருக்கானே? அண்ணே வண்டிக்கு ஒரு வேலை இல்லைண்ணே, நாளைக்கு மட்டும் சின்ன ஒரு வேலை இருக்குண்ணே. அது என்ன வேலை? அண்ணே நாளைக்கு 10 ஏக்கர் உழவு ஓட்டணும்ண்ணே, அதானே சின்ன ஒரு வேலைன்னு சொன்னேன். எதுனாச்சும் வண்டிக்கு வேலை இருக்குதான்னு கேட்டனே. நீங்க உழவு ஓட்டுறது எனக்கு தேவையில்லை. ஓ அப்படி கேட்டீங்களா? நான் கூட உழவு ஓட்டுறதை பத்தி கேட்டீங்களான்னு நினைச்சேனே. அண்ணே வண்டிக்கு எந்த ஆயில் ஊற்றுறீங்க? வண்டிக்கு விவிடி கோல்டு ஆயிலும் குருடு ஆயிலும் ஊற்றுறோம். வண்டி மைலேஜ் எத்தனை தரும்? நீங்க 40ல போனீங்கன்னா 40 மைலேஜ் தரும். நீங்க 60ல போனீங்கன்னா 60 மைலேஜ் தரும். 70ல போனீங்கன்னா 70 மைலேஜ் தரும். நான் 40ல தானே போறேன், அதனால 40 மைலேஜ் தரணும். நீங்க 100ல போனீங்கன்னா 100 மைலேஜ் தருங்க. என்னைய 100ல போக சொல்லிட்டு என்னைய 108ல தூக்கிட்டு போக சொல்றியா? அண்ணே ஃபைனலா ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே, துண்டை போடுங்கண்ணே. அண்ணே இது போதுமாண்ணே? தாவாதுண்ணே. அண்ணே இந்த ரேட்டுண்ணே? தாவாதுண்ணே. அண்ணே என்னண்ணே ஃபைனல் இதானே? சரிண்ணே சரிண்ணே. புல்லே துண்டெல்லாம் போட்டு வேலை பேசுறீங்க. அதெல்லாம் சும்மாடா, சர்வசாதாரணம்டா. வண்டி வச்சிருக்கானா? வண்டி இந்த வண்டியை 2 லட்சத்துக்கு பேசிட்டான்.